கொட்டுக்காளி அப்படின்ற படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். வேறு லெவலில் ஒரு ட்ரெய்லர் பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா இது அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, சூரி நடிக்கிறாரு. அப்புறம் ஆனா பென் அப்படின்ற மலையாள ஆக்ட்ரஸ் இவங்க தான் அது. இவங்க இதில் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கன்செப்ட்டு. அதை தான் படம் முழுக்க கொண்டு போகிறாங்க. அதில் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைங்க, பொம்பளைங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைங்க, இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் மியூசிக் டைரக்டர் கிடையாது, சவுண்ட் டிசைன் அப்படின்னு தான் 2 பேர் இருக்காங்க. சுரன்ஜி எஸ் அழகிய கூத்தன், இவங்க 2 பேர் பண்ணியிருக்காங்க சவுண்ட் டிசைனிங். அப்புறம் ப்ரொடக்ஷன் சவுண்ட் மிக்சிங் பண்ணியிருக்காரு ராகவ் ரமேஷ். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு ஆல்ரெடி. இந்த படத்துடைய மேக்கிங், அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு வேறு லெவலில் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. சிவகார்த்திகேயன் தான் இதனுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் ப்ரெசன்ஸ் அப்படின்ட்டு காட்டுறாங்க. வேறு லெவலில் ஒரு ட்ரெய்லர். இந்த மாதம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சூரியுடைய இன்னொரு சீரியஸான படம். இப்படி ஒரு சீரியஸ்னஸ்ஸு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த நாகநீட்டின்னு இருக்க மந்திரவாதி பொம்பளையா என்ன கதை அப்படின்றது தெரியல. இந்த கோழி அறுக்கிறது, அது இது மந்திரவாதிங்க, இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறது, கிராமத்தில் நடக்கிற விஷயங்கள், அதெல்லாம் தான் இந்த படத்தில் வருது. எவ்வளோ ஒரு பயந்து உட்காந்துருக்கான் பாருங்கள். அந்த பையனுடைய ஃபேஸில் இருக்க எக்ஸ்ப்ரெஷனில் வேறு லெவலில், அதாவது எல்லார் மூஞ்சிலையுமே ஒரு பயம்தான், ஒரு பயம், பதற்றம். அதுதான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. இந்த படம் பயங்கரமான ஒரு ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிம்பிளாக ரொம்ப பணம் போட்டு அப்படியே பெரிய மெகா மூவியாக எடுக்காமல் இந்த மாதிரி கதைகள், அதுதான் தமிழில், நம்ம இந்தியன் சினிமா இல்லை, நம்ம உலகத்திலே சினிமா பார்க்குறவங்க கதை எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்குறாங்கன்றது இந்த படம் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய லான்ச்சிங்னுடைய வீடியோ பார்த்தா அதில் மிஸ்கின் தள்ளுன்னு தள்ளுறாரு. என்னடா இதுன்னு பார்த்தா, நான் வினோத்ராஜ் தான் டைரக்டர், வினோத்ராஜுடைய காலை நான் முத்தம் இடுவேன் அப்படின்ற லெவலுக்கு மிஸ்கின் பேசுகிறாருன்னா யோசிச்சு பாருங்கள். மிஸ்கின் மென்டலுன்னு நிறைய பேர். ஆனால் மிஸ்கின் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு டைரக்டர். ஏன்னா அவருடைய மேக்கிங்கெல்லாம் அந்த மாதிரி படம் நம்ம கிண்டல் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு படத்தை நம்மளால் எடுக்க முடியாது, இந்த கிண்டல் பண்ணுறவங்களால எடுக்க முடியாது. எப்படின்றது பார்க்கலாம். படம் 23ஆம் தேதி ரிலீஸ். இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக, இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி உண்மையான சம்பவங்கள், அதை பேஸ் பண்ணி படம் எடுங்கடா அப்படின்னு தாங்க நான்லாம் நினைக்கிறது. ஆனால் நம்ம ஆளுங்க எடுக்கிறாங்க பாருங்கள். ஐயோ படம் ஓடணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க. மிஸ்கின் கரெக்டாக சொன்னாப்புல, அவுத்து போட்டு ஆடுறத பார்க்குறதுக்கு தான் படம் பார்க்குறதுக்கே வராங்க ஆளுங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னாரு. உண்மையிலே கரெக்டான விஷயம். உண்மையிலேயே மனசார ஒரு ஆல் த பெஸ்ட் தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் மனசார என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு தான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுது. நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள், யூடியூப்லேயே இருக்குது. அதனுடைய ஸ்டார்டிங்கில் அந்த கோழி சேவல் கத்துற அந்த சவுண்டை வச்சுன்னா அப்படியே அது லாஸ்ட் ஆகும்போது கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னமோ ஒன்று நடக்க போகுதுன்ற அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்குறான் பாருங்கள். நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு கதை, நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு பயம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் சினிமாவுடைய சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் ஒரு சூப்பரான வெஞ்சர். ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம்.